நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. சென்னை ஐனாவரம் கலகி அரங்கநாதன் மான்போர்ட் வித்யாசிரம் பள்ளியில் சமூக அறிவியல் கண்காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை ஐனாவரம் கலகி அரங்கநாதன் மான்போர்ட் வித்யாசிரம் பள்ளியில் சமூக அறிவியல் கண்காட்சி பள்ளியின் தாளாளர் திருமதி டாக்டர் வசந்த கௌரி அவர்களின் வழிகாட்டுதலின்படி முதன்மை செயல் அலுவலர் திரு தாயம் மாணவ சுவாமி அறிவுறுத்தலின் பெயரில் பள்ளியின் முதல்வர் திரு ராபின்சன் அவர்களின் தலைமையில் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் இணைந்து சமூக அறிவியல் கண்காட்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திருமதி டாக்டர் சுமுகி பத்மநாபன் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்புகளை கண்டு களித்து மாணவர்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளித்தார். அதன் தொடர்ச்சியாக மாணவர்கள் பண்டைய காலத்து தமிழர்களின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் போற்றும் வகையில் அவர்கள் வடிவமைத்த பழங்கால எழுத்து வடிவங்கள், அணிகலன்கள், கருவிகள், மண்பாண்டங்கள் மற்றும் சிற்பங்களை தத்ரூபமாக அரங்கத்தில் காட்சிப்படுத்தி இருந்தனர். இதில் கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய நாணயங்கள், வாளிடங்கள் மற்றும் ஆயுதங்களின் மாதிரி வடிவங்களையும் அமைத்திருந்தனர். மேலும் கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பழங்கால பொருட்களையும் காட்சிப்படுத்தி இருந்தது அனைவரையும் பிரமிக்க வைத்தது. முற்கால சந்ததியினரை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள ஏதுவாக இருந்தது. மேலும் தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் வகையில் வீரமங்கை வேலுநாச்சியார் கதையையும் சிரிக்க மட்டுமல்லாமல் சிந்திக்கவும் வைக்கவும் தெனாலிராமன் கதையையும் பள்ளி மாணவர்கள் அழகாக நடித்து காண்பித்தது காண்போரை மிகவும் பாராட்ட வைத்தது. அதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களின் கலாச்சார பாடல் வந்திருந்த பெற்றோர்களை ரசிக்க வைத்தது. இதில் சுமார் 18 அரங்குகளில் பலவித வரலாற்று சான்றுகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தியதால் பல அரிய தகவல்களை அனைவரும் தெரிந்து கொள்ள ஏதுவாக இருந்தது. மேலும் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள ஒரு வாய்ப்பாகவும் இக்கண்காட்சி அமைந்திருந்தது. இதில் பள்ளியின் பயிலும் மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் மகிழ்ச்சியையும் தங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சியையும் கண்டு மகிழ்ந்தனர்.
Priyadarshini and I am working as a TGT Social Studies teacher in Kaligi Ranganathan Vidyashram. தமிழ் மக்களுக்கு எங்கிருக்கும் எல்லா இடத்திலும் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்னைக்கு KRM வித்யாஸ்ரம் பள்ளியில நாங்க ஆர்கியாலஜி அப்படிங்கிற டாபிக்கு கீழே நிறைய ஆர்கியாலஜி பேஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமா என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி பற்றியும் அதே மாதிரி கீழடி பத்தியும் நாங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். மெயினா நாங்க இதுல கீழடி பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் கிரேட்டஸ்ட் சிவிலைசேஷனா கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியால. பட் ரீசெண்டா 2020ல கீழடி பத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவரல் ஆர்கியாலஜிஸ்ட் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க மெயினா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பர்ன்ட் பிரிக்ஸால கட்டப்பட்ட வீடுகள், பாட்ஸ், அதுக்கப்புறம் தங்க ஆபரணங்கள், ஜுவல்ஸு, பேர்ல்ஸு, இது எல்லாத்தையும் தாண்டி வேற என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இதை அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பாட்ஸ்ல எழுதப்பட்டிருக்கு, ஸ்கிரிப்ட்ஸ் எழுதப்பட்டிருக்கு. என்ன ஸ்கிரிப்ட்ஸ், இந்த ஸ்கிரிப்ட்ஸ் வச்சு என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாட் பண்றவங்க எல்லாருக்கும் அந்த அளவுக்கு படிப்பறிவு இருந்திருக்கு. பாட் பண்றவங்களுக்கு கூட படிப்பறிவு இருந்திருக்கு. கீழடியில வாழ்ந்த மக்களுக்கு நல்ல படிப்பறிவு இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சங்கம்க்கு முன்னாடியே இண்டஸ் வேலி காலத்துல இவ்வளோ அறிவார்ந்து நிறைய ஆர்கிடெக்சர் நாலேஜ் இருந்து இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன். என் பேர் குமாரி. நான் KRM ஐனாவரம் ஸ்கூல்ல PGT டீச்சராக இருக்கேன். சோஷியல் ஹேண்ட்லிங் இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் சோஷியல் எக்ஸ்போ பண்ணுறோம். ஸோ எங்களோட தலைப்பு த்ரான்ஸ் அண்ட் பேட்டில்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் எங்கள் பசங்க பேட்டில் ஃபீல்ட்ஸில் ராஜாவுடைய அந்த லேயர் ஆஃப் பேட்டில் ஃபீல்ட்ஸில் சோல்ஜர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்றதுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அன்ஷோலாக ஃபஸ்ட்டு கப்பல் படைய மூலமா போர் பண்ண அந்த இதுக்காக மாடல் வச்சிருக்காங்க, இதுக்கு டிஸ்பிளே வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏன்ஷியன்ட் ஜீரோஸோட இன்வென்ஷன் எப்படி வந்தது, ஜீரோவோட பயன்பாடு எப்படி இருந்தது, அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதுக்கு இருக்கு. ஸோ புத்தர் அவருடைய இது, நெக்ஸ்ட் கலாப்ராஸ், ரைஸ் ஆஃப் கலாப்ராஸ், ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்றதுக்கான எல்லா இதான படிவத்தையும் பசங்க இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸிபிஷன் நம்மளுக்கு அந்த காலத்துல ஒரு டெக்னாலஜியே இல்லாத பீரியட்ல மன்னர்கள் எப்படி கோட்டையெல்லாம் தகர்த்துனாங்க, அப்பயும் எப்படி கணிதத்தெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன்ஸ் பசங்க இங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போல்லாம் நம்ம டெக்னாலஜி, நியூக்ளியர் பாம்ஸ், வெப்பன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ கோட்டையெல்லாம் ஈஸியா உடைக்கிறோம். ஸோ அந்த காலத்துல அவங்க எப்படி வெறும் மரக்கட்டைகள், கயிறு, கற்களை வச்சு சண்டை போட்டாங்கன்றதுக்கு ஒர்க்கிங் மாடல்லாம் பசங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாருமே கிளே, கார்ட்போர்ட், மக்கும் பொருட்களை தான் வச்சு பண்ணியிருக்காங்களே தவிர மக்காத பொருட்களை எதுவுமே பயன்படுத்தவில்லை. தேங்க்யூ.